இப்போ ஒரு தலைவலிக்குதுன்னா ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு முட்டி வலி வந்துச்சு ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்கன்னா அதே மாதிரி ஒரு இன்னொரு பெயின் கில்லர் எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா வலிக்கும் வெறும் பெயின் கில்லரா? அவங்க சொல்கிறது என்னன்னா, நான் இவ்வளோ வருஷம் எல்லோருக்கும் பார்த்துட்டேன், இப்போ என் வேலையை என்னாலே பார்த்துக்க முடியல, இவ்வளோ வலியோட சஃபர் ஆகிறத விட இல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர்ன்றது சொல்கிறாங்க. இந்த வயசில் இவங்க இவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னும் போது என்ன பண்ணியிருந்தா இல்லை என்ன பண்ணாமல் இருந்தால் இந்த அளவுக்கு பாதிக்காமல் இருந்திருக்கலாம்ன்றது யோசித்தேன். அப்போ தான் முட்டி வலியோட இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சொத்து பத்து வச்சாலும் உலக சுற்றுறது விட்டுடுங்க, வீட்டில் தினசரி செய்கிற வேலைக்கும் நீங்கள் சுத்த முடியாமல் இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா முட்டி இருந்தது வாழ்க்கை. இயற்கையான மூட்டு முன்னாடி வலிக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன? வலி மாத்திரை. வலி மாத்திரை எவ்வளோ நாள் எடுப்பீங்க? தினமும் போட்டிங்கன்னா வயிறில் புண்ணாகும், வயிறில் அல்சர்ஸ் ஆகலாம், ரெண்டாவது கிட்னி டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் பெயின் கில்லர்ஸ்ன்றது ஒரு விகடன் வியூவர்ஸ்க்கு பேசி நிலவோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பேச போகிறோம். வலி அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஏற்படுது அப்படின்னா அது ஏதோ ஒரு பிரச்சனைக்கான ஒரு அறிகுறியாக தான் நம்ம பார்க்கப்படுது. அண்ட் இந்த ஒரு வலி வந்து மூட்டு வலியாக இருக்கலாம், உடம்புல எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த வலியை நம்ம ஒரு ஆப்ரேஷன் மூலமாக தான் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறது இந்த வலி மேலாண்மை அப்படிங்கிறது, பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஒரு கான்வர்சேஷனில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட டாக்டர் சேத்னா சேட்டன், பெயின் ஸ்பெஷலிஸ்ட், பிளாஸ்மா ஸ்பெஷலிஸ்ட், டிப்ளமேட் இன் அமெரிக்கன் போர்ட் ஆஃப் ரீஜெனரேட்டிவ் மெடிசன், எபியான் எக்மோர், சென்னை நம்ம கூட நினைஞ்சிருக்கிறாங்க. வாங்க அவங்க கூட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். அண்ட் இந்த நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் நம்ம வந்து பார்க்க முடியுது. கார்டியாலஜி எடுத்துக்கலாம், உடம்புக்கு என்ன பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் எல்லா இடத்துலையும் நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம போய் பார்க்க முடியும். பட் ஆனால் இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? எல்லா வலியும் ஒரே மாதிரி கிடையாது. இப்போ ஒரு தலைவலிக்குதுன்னா ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு முட்டி வலி வந்துச்சு ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்கன்னா அதே மாதிரி ஒரு இன்னொரு பெயின் கில்லர் எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா வலிக்கும் வெறும் பெயின் கில்லரா? ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நீங்கள் ஒரு தினமும் வாக் பண்ணுறத விட கொஞ்சம் அதிகமாக வாக் பண்ணியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு கால் வலி ஏற்படுது. அதனால ஏற்படுற ஒரு வலி உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி நான் அதிகமாக வாக் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கேசஸில் சில நாளைக்கு இருக்க போகிற வலிகளுக்கு நீங்கள் பெயின் கில்லர்ஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்ன்றது சொல்கிறோம். பட் ஏஜ் ஆகுறதுனால ஒரு முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி இதெல்லாம் ஏஜ் ஆகுறதுனாலையோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போதோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி விளையாடும் போது ஒரு ஜவு கிழிஞ்சிச்சு இல்லை ஒரு கேன்சர் சம்பந்தப்பட்ட வலிகள், இதெல்லாம் நாட்பட்ட வலிகள் அப்படின்னா சில நாளைக்கு இருக்க போவது கிடையாது. இது கொஞ்சம் மோர் தென் 3 months இருக்கிற மாதிரி வலிகள். இந்த மாதிரி வலிகளோட காரணவே வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி ஒரு டயர்ட் ஆகிட்டீங்க, தினமும் நடக்கிற அளவை விட அதிகமாக நடந்திருக்கீங்க அந்த மாதிரி சொல்கிறப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இங்கே காரணம் வேறு வேறு மாதிரி இருக்கும்போது இதோட தன்மை கூட வேறு வேறு மாதிரி இருக்கும், ஒரு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். இந்த மாதிரி சிக்கலாக இருக்கும் நாட்பட்ட வலிகளுக்கு இது கூட ஒரு காரணம் தேடுறது இருக்கட்டும், இல்லை இதுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுறது இருக்கட்டும், இதுக்கான ஒரு ஸ்பெஷல் அப்ரோச் தேவைப்படும். அங்கே தான் பெயின் டெடிகேட்டட் டாக்டர்ஸ் அப்படின்னா பெயின் ஃபிசிஷியன்ஸ் வருவாங்க. ஓகே. பெயின் ஃபிசிஷியன்ஸ் கூட இந்த மாதிரி MBBS பண்ணி MD படித்து அதுக்கப்புறம் பெயின் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு ஸ்பெஷாலிட்டியில் ஒரு ஸ்பெஷலான படிப்பு பண்ணிட்டு அதுக்கான ஒரு அட்வான்ஸ்டான ட்ரைனிங் வாங்கிட்டு தான் இந்த ப்ராக்டிஸ்ன்றது பண்ணுவாங்க. பெயின் மேனேஜ்மெண்ட் கிளினிக்ஸில் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி க்ரானிக் பெயின்ஸ், நாட்பட்ட வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, முட்டி வலி, தோள்பட்ட வலி, கேன்சர் பெயின்ஸ், இந்த மாதிரி எல்லா வலிகளுக்கும் ஆப்ரேஷன் இல்லாமல் பல வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மூலமாக, அதுவும் சேஃபான எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மூலமாக தான் ட்ரீட்மெண்ட்ன்றது கொடுக்குறோம். ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட் கிளினிக்ன்றது ஒரு சில நாளைக்கு இருக்கிற போகிற வலிகளுக்கு கிடையாது, நாட்பட்ட வலிகளுக்கு டெஃபினெட்லி அதுவும் ஆப்ரேஷன் இல்லாமல் சேஃபாக எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக தான் கொடுக்குறோம். ஓகே. ஒரு ஹியூமன் ஆர்கன்ஸுக்கு ஒரு ஆர்கனுக்குமே ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரு ஸ்பெஷாலிஸ்ட் இருக்கும்போது இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது பெயின் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதே வந்து ஒரு நியூ டேர்மாக தான் இருக்குது. ஏன்னா உடம்பு முழுக்க எங்கேனாலும் எந்த ஆர்கன்லனாலும் எங்கேனாலும் பெயின் வரும் இல்லையா? பட் இந்த ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு எந்த டேர்மில் நம்ம எடுத்துக்கிறது, என்ன வலியெல்லாம் ஏற்பட்டால் நம்ம வந்து இவங்களை அணுகிறது? அது எனி பெயின் விச் லாஸ்ட் ஃபார் மோர் தென் 3 months. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு முட்டி வலி ஏற்படுதுன்னும் போது இனிஷியலாக என்ன பண்ணுவீங்க? எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, ஒத்தடை கொடுப்பீங்க, அடுத்தது ஃபிசியோதெரப்பி போவீங்க. இது கேட்கலன்னா அடுத்தது நீங்கள் டாக்டர் கிட்டே போயிட்டு வலிக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பெயின் கில்லர் போடுவாங்க, இது கொஞ்சம் நாள் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணுங்கன்றது சொல்லுவாங்க. இந்த மாதிரி வலி
ஒரு 3 மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் மேனேஜ் பண்ண மாதிரி இருக்கும். 3 மாதத்து மேலேயும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இட் இஸ் பெட்டர் டு கன்சல்ட் அ பெயின் ஃபிசிஷியன். ஸோ இந்த மாதிரி நாட்பட்ட வலி எதனால் வருது, அது எப்படி கண்டுபிடிக்கணும், இதுக்கான நாங்கள் பண்ணுறது ஒரு டைனமிக் மஸ்குலோஸ்கெலட்டல் ஸ்கேன் வந்து பண்ணுறோம். அந்த ஜாயிண்ட்லேயே அவ்வளோ ஸ்ட்ரக்சர்ஸில் எந்த ஸ்ட்ரக்சர்னால உங்களுக்கு இந்த வலி வருதுன்றது கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்கள் வயசுக்கு உங்கள் ஜாயிண்ட்டில் இருக்க டேமேஜ் படி என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியுன்றது நாங்கள் கரெக்டாக கைட் பண்ண முடியும். ஓகே. அண்ட் எதனால வந்துட்டு பெயின் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் நீங்கள் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தீங்க? பிகாஸ் இந்த ஒரு கெரியர் வந்துட்டு நிறைய பேர் சூஸ் பண்ணாத ஒரு விஷயம் அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கும் வெளியில் தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னும் போது என்ன ஒரு இதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க? அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது இருக்காங்களா இந்த ஒரு கெரியர் ஃபீல்டில்? நான் 1980s பார்ன் நானா பொண்ணு. ஸோ அந்த டைமில் கேர்ள்ஸ்க்கு எஸ்பெஷலி படி பண்ணுறது என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. அந்த ஏஜ்லேயே நான் படிக்கிறப்போ ஓகே ஒரு 10th பாஸ் பண்ணாலே போதும், அடுத்த நாளே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு எராலே பார்ன் இருக்கேன். அந்த வயசுல பை லக் ஆர் பை சான்ஸ் என்னோடைய ரிசல்ட்ஸ், எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் நான் டாப்பராக இருந்தேன். 12th வரும்போது என் அப்பா சொன்னாங்க, நோ நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் படித்தேன்னா அடுத்தது நான் கல்யாணத்தை பண்ணணும், ஏன்னா நீ அடுத்தது படித்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஐ கேன் நாட் லுக் ஃபார் அ பார்ட்னர் ஹூ இஸ் ஸோ எஜுகேட்டட்ன்றது சொன்னாங்க. இதுக்கப்புறம் தான் ஓகே ஒரு சரி ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ன்றது ஒரு எக்ஸாம் நடக்கும், ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ். இப்போ எப்படி நீட் எல்லாம் இருக்குது, அந்த டைம்லேயே காமன் என்ட்ரன்ஸ் காமெட் கேன்றது இருந்தது. அந்த எக்ஸாம்க்கு சும்மா ஒரு விளையாட்டு மாதிரி அங்கேயும் உட்காந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வரப்போ என்னோட ரிசல்ட்ஸ் நல்லா வந்தது. ஒன்று என்ஜினியரிங் இருந்தது, இன்னொன்று மெடிக்கல் சீட். என்ஜினியரிங்கில் 1200 இருந்தது, மெடிக்கலுக்கு வரும்போது 786 இருந்தது. அப்போ கூட என் அப்பா சொன்னது ஒன்று தான், நான் டாக்டர் பார்ட்னர் தேட முடியாது, நீ என்ஜினியரிங் பேசாமல் என்ஜினியரிங் பண்ணிக்கோன்றது சொன்னாங்க. ஓகே அதுக்கும் ஓகே. என்ஜினியரிங் கவுன்சிலிங் சீட்டில் உட்காரும்போது தான் அந்த இடத்துல ஏன் உங்களுக்கு ஒரு கடவுள் உங்களுக்கு ஒரு வழி காமிக்கிறாங்க. 786ன்றது ஒரு ஹோலி நம்பர். ஓகே, நீ ஏன் மெடிசன் என்டர் ஆகக்கூடாது? எவ்வளோ பேர் மெடிசனுக்கு போகணும், டாக்டர் ஆகணுன்றது விரும்புகிறாங்க, நீ டாக்டர் வேண்டான்றது சொல்கிறேன். அப்போ தான் தட் வாஸ் மை டர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். ஓகே. ஸோ 786 இஸ் brought me into a doctor today. பட் ஆனால் ஒரு அழகான பியூட்டிஃபுல் ஸ்டோரின்னு தான் சொல்லணும். அண்ட் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க இவர் லைக் வந்து 1980 பார்ன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா யூ லுக் வெரி யங். இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது எல்லாமே வந்து ஓல்ட் ஏஜ் பெயின், நிறைய வந்து வயசானவங்களுக்கான பெயின் ட்ரீட் பண்ணணும் போது when you have not experienced that, அது எப்படி நம்ம வந்து க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு லைக் ஹெல்ப்ஃபுல் ப்ராசஸாக இருக்கும்? நான் என் 40s இருக்கேன். ஸோ இந்த 40s டெஃபினெட்லி 60, 70, 80 வயசுலேயே இருக்கிற பெயின் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆனால் என் கிளினிக்கில் தினமும் வர பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 60, 70, 80 இயர்ஸில் தான் வராங்க. ஓகே, முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி வலியோட தான் வராங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, நான் இவ்வளோ வருஷம் எல்லோருக்கும் பார்த்துட்டேன், இப்போ என் வேலையை என்னால் பார்த்துக்க முடியல, இவ்வளோ வலியோட சஃபர் ஆகிறத விட இல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர்ன்றது சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்க்குறப்போ கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த வயசில் இவங்க இவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னும் போது என்ன பண்ணியிருந்தா இல்லை என்ன பண்ணாமல் இருந்தால் இந்த அளவுக்கு பாதிக்காமல் இருந்திருக்கலாம்ன்றது யோசித்தேன். அப்போ தான் அதில் என்ன கற்றுட்டேன்னா, வயசாகும்போது பிபி, சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது சகஜம். அவ்வளோ இந்த மாதிரி 100 பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சேர்த்து வச்ச பணம், சொத்து, பத்து இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் ஒழுங்காக சுற்றணுன்றது நினச்சாலும் சுத்த முடியும். ஆனால் முட்டி வலியோட இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சொத்து பத்து வச்சாலும் ஒழுங்காக சுற்றுறது விட்டுடுங்க, வீட்டில் தினசரி செய்கிற வேலைக்கும் நீங்கள் சுத்த முடியாமல் இருக்கும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா முட்டி இருந்தது வாழ்க்கை. இயற்கையான மூட்டு முன்னாடி எந்த செயற்கையான மூட்டு சமமாகாது. இந்த இயற்கையான மூட்டு பாதுகாக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் ஒரு 40 வயசில் இருக்கப்போ பண்ண முடியும், என்னெல்லாம் தவறிக்க முடியும், அதெல்லாம் பண்ணிட்டு தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வயசுக்கு வரும்போது, ஒரு 40 வயசுக்கு வரும்போது தினமும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சின்ன சின்ன வாக்கிங் பண்ணுங்கள், ஹைட்க்கு ஏற்ற மாதிரி வெயிட் மெயின்டைன் பண்ணுங்கள், அதிகமாக நின்றுட்டு பண்ணுற வேலை, அதிக தூரம் நடக்கிற வேலை செய்யாதீங்க, கீழே உட்காந்து பண்ணுற வேலை தவறிக்கோங்கன்றது சொல்கிறோம். இதெல்லாம் அந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 60 வயசுக்கு வரும்போது அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாமல் அந்த அளவுக்கு வலியோட வாழ்றணும்னு அவசியம் கிடையாது. பட் 40 வயசில் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், 2 வயசு சின்னது, எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு இதெல்லாம் வராது, பிபி சுகர் எல்லாம் வராது, எனக்கெல்லாம் முட்டி வலி வராதுன்றதை நினச்சிட்டு உடம்பு அலட்சியமாக எடுத்துக்கும். பட் 60 வயசுக்கு வரும்போது அந்த சின்ன சின்ன டேமேஜ் 60 வயசுக்கு வரும்போது பெரிய டேமேஜ் ஆகிடும். அந்த 40 வயசுலேயே உடம்பு நம்ம பேச்சு கேட்கும். பட் 60 வயசுக்கு வரும்போது உடம்பு பேச்சு நம்ம கேட்க மாதிரி ஆகும். அதனால அந்த அளவுக்கு பாதிக்காம மற்றவங்க மேலே டிபெண்ட் ஆகாமல் உங்கள் வேலை நீங்களே செய்ய மாதிரி இருக்கணும்னா
40 வயசுலேயே நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கட்டும், உங்கள் ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கட்டும், இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறது இருக்கட்டும், இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 60லே நீங்கள் வலி இல்லாமல் மற்றவங்க மேலே டிபெண்ட் ஆகாமல் வாழலாம். அண்ட் உண்மையிலே இந்த ஓல்ட் ஏஜில் வரக்கூடிய பெயினாக இருக்கலாம், இல்லைனா யங் ஏஜில் வரக்கூடிய பெயினாக இருக்கலாம், ரெண்டுமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? பிகாஸ் ஏன்னா ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்படின்னும் போது யங் ஏஜ்க்கு எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க அண்ட் ஓல்ட் ஏஜ்க்கு எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? இது ஓல்ட் ஏஜில் வர பெயின்ஸ் எல்லாம் ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கோர்ஸ் ஆஃப் ஒரு ஃபிசியோதெரப்பி தருவீங்க, கேட்கலான்னா அடுத்தது வலி மாத்திரை தருவீங்க, அது கேட்கலான்னா இன்ஜெக்ஷன் கொடுப்பீங்க, அது கேட்கலான்னா ஓகே உங்களுக்கு எதுவுமே கேட்கல நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்கன்றது சொல்லிடுவாங்க, ஈஸியாக சொல்லலாம். பட் இது யங்ஸ்டர்ஸில் வந்துச்சுன்னா அப்படி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முட்டி வலியை வச்சுக்கோங்க, முட்டிக்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் போது 65-70 வயசு வரைக்கும் நான் ஓகே 65 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுறோம், உங்கள் வலி கம்மியாகலன்னா ஓகே நீங்கள் அடுத்தது ஆப்ரேஷன்ன்ற ஆப்ஷன் கன்சிடர் பண்ணுங்கன்ற சொல்லுவோம். இதே ஒரு யங்ஸ்டர்ஸில் வந்துச்சுன்னா ஒரு 30-40 வயசில் இதே முட்டி வலி வந்துச்சுன்னா நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வயசு சின்னது, இந்த வயசில் அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா ஆப்ரேஷன்லேயே ரிஸ்க்ன்றது இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். வயசில் ஒரு காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஃபேமிலி யார் பார்ப்பாங்க, உங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யார் பார்ப்பாங்க. 3வது அடிக்கடி 10-15 வருஷத்துக்கு அடிக்கடி இந்த ஆப்ரேஷன்ன்றது தேவைப்படலாம். ஸோ அதனால சின்ன வயசுல ஜென்ரலாக ஆப்ரேஷன்ஸ்ன்றது சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அப்படின்னு என்ன வலியோட இருக்கணுமா? வலிக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன? வலி மாத்திரை. வலி மாத்திரை எவ்வளோ நாள் எடுப்பீங்க? நீங்கள் பிபி சுகருக்கு தினமும் எடுக்கிற மாதிரி ஒரு மல்டி வைட்டமின் மாதிரி வலிக்கான மாத்திரை தினமும் போட முடியாது. தினமும் போட்டிங்கன்னா வயிறில் புண்ணாகும், வயிறில் அல்சர்ஸ் ஆகலாம், 2வது கிட்னி டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் பெயின் கில்லர்ஸ்ன்றது ஒரு தொடர்ந்து எடுக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. யங்ஸ்டர்ஸுக்கு வரும்போது ஒரு பெயின் கில்லர்ஸ்ன்ற ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கோ வயசு கிடையாதுன்னும் போது இந்த 2 நடுவில் இருக்க ஒரு பாதுகாப்பான வழி தான் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட். அகெயின் பிரச்சனை சின்னதாக இருக்கும்போது, டேமேஜ் சின்னதாக இருக்கும்போது ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா பெரிய டேமேஜ் ஆகி ஒரு ஆப்ரேஷன்ன்றதே நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது டாக்டர்? ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லும்போது எல்லாரோட மைண்ட் செட் என்னன்னா, கிளினிக்கில் வர பேஷண்ட்ஸ் எல்லாம் ஊசியா, இது ஸ்டீராய்டு ஊசி தான்றது சொல்கிறாங்க. ஸ்டீராய்டு ஊசி எல்லா ஊசியும் ஸ்டீராய்டு ஊசி ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஊசி மூலமாக கொடுக்குறோம், பல வகையான மருந்து மூலமாக உங்கள் வலிக்கான ட்ரீட்மெண்ட்ன்றது கொடுக்குறோம். அகெயின் வலி எதனால வருது அது காரணக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ன்றது கூட மாறும். பெயின் மேனேஜ்மெண்ட் கிளினிக்லேயே ஒரு ஜாயிண்ட் பெயின்ஸ், ஒரு முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி வயசாகிறதுனால ஏற்படுற ஒரு தேய்மானம்னாலேயோ, இல்லை ஒரு ஆக்சிடென்ட்னால, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடும்போது ஏற்பட்டிருக்கோ இந்த ஜவு கிளிகள்னால ஏற்பட்டிருக்கோ டேமேஜ்களுக்கோ, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஊசி மூலமாக ட்ரீட்மெண்ட்ன்றது கொடுக்குறோம். லைக் ஆப்ஷன்ஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன், ஒரு ஸ்பெஷல் நீடில் மூலமாக ஒரு ஸ்பெஷல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி கரண்ட் யூஸ் பண்ணி வலி குறைக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட்ன்றது கொடுக்குறோம். இது போக ஜெல் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி, ரீஜென்ரேட்டிவ் தெரப்பின்றது சொல்கிறோம். அப்படின்னா உங்கள் சொந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு ஒரு ஸ்பெஷல் மெஷினில் ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்க ஹீலிங் செல்ஸ் மட்டுமே எடுத்துகிட்டு எந்த இடத்துல டேமேஜ் இருக்கோ அந்த இடத்துல ஊசி மூலமாக போட போகிறோம். அகெயின் அந்த ஊசி போடுறப்போ மறுத்து போகிற லோக்கல் அனஸ்தீசியா, எந்த இடத்துல ஊசி போட போகிறோம் அந்த இடத்துல மறுத்து போகிற ஊசி போட்டுட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ வலி பெருசுதான் இருக்கும்ன்றதும் கிடையாது. அண்ட் இதோட பியூட்டி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆப்ரேஷன் இல்லாத ட்ரீட்மெண்ட், மயக்கம் மருந்து தேவை கிடையாதுன்னும் போது இதுக்கு சம்மந்தப்பட்ட ரிஸ்க் இருக்கட்டும், காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கட்டும் மொத்தமாக அவாய்ட் பண்ணலாம். 3வது பார்த்தீங்கன்னா, இது ஆப்ரேஷன் இல்லாத ட்ரீட்மெண்ட் போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், தங்கணும்னு அவசியமும் கிடையாது. என்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி அடுத்த நாளே இன்கேஸ் நீங்கள் ஒர்க்கிங்கன்னா அடுத்த நாளே உங்கள் ஒர்க்குக்கு திரும்பலாம். ஸோ இது ஒன்று சேஃபான எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட். அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இதில் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கும்ன்றதும் கிடையாது. ஸோ சேஃபாக நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பேசும்போது கூட வந்துட்டு பிஆர்பி ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த பிளாஸ்மா தெரப்பிங்கிறதுலாம் வந்து நம்ம ஹேருக்கு பார்த்துருக்கோம், ஸ்கின்னுக்கு பார்த்துருக்கோம், வேம்பயர் ஃபேஷியல் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போச்சு. அண்ட் இதை வந்து நம்ம லைக் நீ பெயினுக்கு ஆர் என்ன மற்ற ரீதியான பெயினுக்குலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? பிளாஸ்மா தெரப்பின்றது பேஷண்ட்டோட சொந்த ரத்தத்தில் தயாரித்த ட்ரீட்மெண்ட். இது மற்றவங்க இந்த பிளட் எடுக்காமல், இதில் வெளியில் எந்த கெமிக்கலும் மிக்ஸ் பண்ணாமல் பேஷண்ட் உடம்புல இருக்கோ வெறும் ஹீலிங்குக்கு தேவையான பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்றது மட்டுமே எடுத்துகிட்டு எந்த இடத்துல டேமேஜ் இருக்கோ அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் மெஷின் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான அந்த இடத்துல ஊசி மூலமாக பிளாஸ்மான்றது போட்டுரும். இது இடுப்பு வலி இருக்கட்டும், கழுத்து வலி, ஷோல்டர் பெயின், முட்டி வலி, இந்த மாதிரி எல்லா வலிகளுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இது போக இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது என்ன ஒரு ஏசிஎல் லிகமெண்ட் இன்ஜுரி ஆயிடுச்சு, ஏசிஎல் ஜவு கிழிஞ்சிச்சுன்றது சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஜவு கிளிகளுக்கும் வலி மட்டுமே கம்மி பண்ணாமல்
கிழிஞ்சிருக்க ஜவ் கூட ஹீல் ஆகிற தன்மை இந்த பிளாஸ்மாவில் இருக்கும். ஸோ இது வலி மட்டுமே கிடையாது, ஹீலிங்குக்கும் ஹெல்ப் ஆகிற ஒரு ட்ரீட்மெண்ட் தான். வலிக்கு இருக்கிற அவ்வளோ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் பெட்டர் எவிடன்ஸ் இருக்கிற ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்குற ஒரு பெட்டர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் கேட்டிங்கன்னா அதை தான் பிளாஸ்மா தெரப்பி. ஆஹா, நிறைய பெரிய பெரிய லீடிங் ஆக்ட்ரஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் அப்படின்றது. இது வந்து பெயினுக்கு டிரெக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறது? நம்ம இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு பெயின் மேனேஜ்மெண்ட்டில் அந்த ஒரு நிவாரணம் கிடைக்குமா? டயட் பிளேஸ் அ வெரி பிக் ரோல் இன் பெயின் மேனேஜ்மெண்ட். இந்த நீங்கள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்ன்றது இன்னும் ஒரு பெரிய ஃபேன்சியான டயட் கிடையாது, உங்கள் வீட்டு சாப்பாடு தான். ஓகேங்களா? ஸோ அதுலேயும் ஒரு முக்கியமானது ஏதாவது கேட்டிங்கன்னா சவுத் இண்டியன் ஃபுட் இஸ் மை ஃபேவரெட். ஓகே, சவுத் இண்டியன் ஃபுட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு வலி குறைக்கிறது இருக்கட்டும், வீக்கோ குறைக்கிறது இருக்கட்டும், இது எந்த டயட்லையும் கிடையாது. சவுத் இண்டியனில் சாப்பிட்றோம் இட்லி தோசை, அது அரிக்கணும் போது அதுக்கு போடுறோம் நீங்கள் அரிசி பருப்பு, அது ஒரு ஓவர் நைட்டை ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பண்ணுறீங்க. ஸோ இதில் வர ஒரு கட்டுக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கும். இது கூட நீங்கள் சாம்பார் வச்சு சாப்பிட்றீங்க, சாம்பாரில் என்ன இருக்குது? தால் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு தேவைப்படுற ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். இது கூட நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்றீங்க. சட்னின்றது என்ன? தேங்காயில் இருக்கிறது ஹெல்தி ஃபுட், ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு சாப்பிட்றீங்கன்னா ஏன் இதில் போடுற ஸ்பைசஸும் பாருங்கள், இஞ்சி, மஞ்சள், சீரகம், பூண்டு இதெல்லாம் போடுறீங்கன்னும் போது இதோட ஸ்பைசஸ் ஃப்ளேவர் மட்டுமே கிடையாது, இதில் வீக்கோ குறைக்கிற தன்மை இருக்கும். இன்டர்ன் உங்கள் பெயின்ன்றது கம்மியாகும். ஸோ இன் ஷார்ட்டாக சொல்லணும்னா, வலிக்காக நீங்கள் ஏதாவது எடுக்கணும்னா சிம்பிள் வீட் சாப்பாடே போதும். ஏதாவது அவாய்ட் பண்ணணுன்றது பார்க்குறீங்கன்னா பெட்டர் டு அவாய்ட் ப்ரோசஸ்ட் ஃபுட், இல்லை ஒயிட் கலரில் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். லைக் மேதா, சுகர், சால்ட், இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இன் ஷார்ட்டாக சொல்லணும்னா சவுத் இண்டியன் டயட்டு எப்படின்னா உணவே மருந்து மாதிரி. ஸோ ஐ வுட் ப்ரிஃபர் அ சவுத் இண்டியன் டயட். ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கோ ஒரு பெயின் அவாய்ட் பண்ணுறதுக்கோ ஏதாவது கேட்டிங்கன்னா சவுத் இண்டியன் ஃபுட் பெஸ்ட் ஃபுட். அண்ட் இந்த ஒரு டயட்ன்றது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு டயட் அப்படின்லாம். பட் ஆனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்த்தோன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், பிபி யங் ஏஜில் வருது, பிபி, டயபெட்டிஸ் எல்லாமே வந்துட்டு யங் ஏஜில் எல்லாருக்குமே வருது. ஈவன் ஹார்ட் அட்டாக் கூட ரொம்ப காமன் ஆயிடுச்சு. 2025 எல்லாமே வந்துட்டு சஃபர் ஆகிறாங்க. அப்படின்னும் போது அந்த எதனால அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது? 25 இயர்ஸ்ன்றது டூ லேட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் 18 இயர்ஸ். எஸ், ஃபியூ கேசஸ் அப்படின்னு ரிப்போர்ட்டட் 18 இயர்ஸ்லேயும் ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ இதெல்லாம் அகெயின் நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல். உங்கள் லைஃப் ஸ்டைல் நீங்கள் அலட்சியமாக எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வயசாகும்போது வர வேண்டிய பிரச்சனை எல்லாம் சின்ன வயசில் வரலாம். வயசு சின்னது, என்ன வேணாலும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எனக்கு ஒன்றும் ஆகாதன்ற மாதிரி அலட்சியமாக எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி ஜிம்மில் ஹார்ட் அட்டாக்ஸ் அதிகமாக ஆகும். ஏன்னா இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் ஜென்ரேஷனில் எப்படின்னா தொடர்ந்து உட்காந்து வேலை செய்கிறாங்க 6 to 8 hours எந்த பிரேக் இல்லாமல். ஏன்னா ஒர்க் மட்டுமே தான் அவங்களுக்கு ஃபோக்கஸ். டயட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது, தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. தூக்கம்ன்றது எப்படி ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. அடுத்த நாள் நீங்கள் ரெடி ஆகணும்னா அந்த ரீசெட் பட்டன் எப்படி ஒரு ஃபோன் வேலை செய்யலைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரீசெட் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்கள் உடம்பு அடுத்த நாள் ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகணும்னா அந்த ரீசெட் பட்டன் தான் இந்த ஸ்லீப். மினிமம் 6-8 மணி நேரம் தூக்கம் இருக்கணும். இப்போ யார் தொடர்ந்து உட்காந்து வேலை செய்கிறாங்க, ஃபிசிக்கல் மட்டுமே கிடையாது, மென்டலியும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி யங் ஏஜ்லேயே ஒரு லைஃப் ஸ்டைல்கே அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ்க்கே முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். எக்ஸசைஸ் பொறுத்து பேசணும் போது எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படின்னா 2 கேட்டகரி இருக்காங்க. சுத்தமாக எக்ஸசைஸ் பண்ணாமல் ஒரே இடத்துல சாப்பிட்றது, ஒரே இடத்துல உட்காருறது, எல்லாம் மொபைல், டிவி அங்கே தான் வரும். ஸோ ரெஸ்ட்ன்றது ஒரு ரஸ்ட் பிடிக்கும் மாதிரி. இன்னொரு செட் ஆஃப் ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்கன்னா பண்ணால் அதிகமாக பண்ணுவாங்க. டூ மச் இஸ் டூ பேட். உங்கள் உடம்பு வலிக்குது, உங்கள் உடம்புல பிரச்சனை இருக்கணும் போது உடம்பேச்சு கேட்கணும், அதுக்கு தேவைப்படுற ரெஸ்ட் கொடுக்கணும். சில பேர் அது மீறி இல்லை நான் பண்ணணும், இவ்வளோ டார்கெட்டில் நான் இதை அச்சீவ் பண்ணணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தில் அவங்க உடம்பு மீறி அதிகமாக பண்ணுறாங்க. உடம்பேச்சு கேட்காம உடம்புக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்காம அது மீறி பண்ணும்போது உடம்பு என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு சிக்னல்ஸ் கொடுக்கும் இல்லைன்றதுல. அது மீறி பண்ணும்போது தான் இந்த மாதிரி சடன் கார்டியாக் அரெஸ்ட், சடன் ஹார்ட் அட்டாக்ஸ்ன்றது ரொம்ப காமன். இப்போ இருக்கோ லைஃப் ஸ்டைல், இப்போ இருக்கோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படின்னா பீப்புள் ஆர் டையிங் ரிச், தேர் நாட் லிவிங் ரிச். ஒரு சின்ன வயசுலேயே எக்ஸ்பயர் ஆகுறாங்க, இஸ் அ பேட் திங். ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைல்னால ஒரு டெத்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கீங்கன்னா ஹை டைம் யூ சேஞ்ச் யோர் லைஃப் ஸ்டைல்.
ஓகே. அண்ட் பரவலாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் இந்த மைக்ரேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ஒத்த தலைவலி நிறைய பேருக்கு இருக்குது. பட் ஆனால் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. தலைவலிக்குது அப்படின்னாலே அந்த வலியோடு அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி அதுவாக போகிற வரைக்கும் ஆர் ஏதோ ஒரு டேப்லெட் அப்போதைக்கு ஒரு பெயின் கில்லர் எடுத்துட்டு அப்படி தான் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு ஏதாவது நிவாரணங்கள் இருக்கா? மைக்ரைன் பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் ஒரு டோஸ் மீறியும் எடுக்கிறாங்க. 1 இல்லை 3 பெயின் கில்லர்ஸ் எடுத்தாலும் அவங்க பெயின் போகாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வி ஹாவ் வெரைட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, பிளாஸ்மா தெரப்பி இன்ஜெக்ஷன்ஸ். பிளாஸ்மா தெரப்பி மூலமாக கூட உங்கள் மைக்ரைனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட் கேட்டிங்கன்னா போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ். இல்லை, இது ஆக்சுவலாக போட்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபில்லர்ஸ் மாதிரி தானே யூஸ், லைக் டெர்மா ஃபில்லர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம். அது எப்படி நம்ம லைக் மைக்ரைனுக்கு யூஸ் பண்ண முடியும்? அதே போட்டாக்ஸு உங்கள் மசில், இந்த மைக்ரைன்லேயே ஒரு மசில்ன்றது ரொம்ப டைட் ஆகும். இப்போது சப்போஸ் இந்த பக்கம் ஒரு வலிக்குதுன்னும் போது இந்த பக்கம் இருக்க மசில்ஸ் எல்லாம் டைட்டாக இருக்கும். இந்த பாட்டிலினம் டாக்ஸின் இல்லை போட்டாக்ஸ் மூலமாக அந்த டைட்டாக இருக்க மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ண முடியும். இதனால உங்கள் வலின்றது கம்மியாகும். இது போக இந்த மைக்ரைனோட அட்டாக்ஸ் வரும் இல்லைங்களா, ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 அட்டாக் வருது, 4 அட்டாக்ஸ் வருது. அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி கூட கம்மி பண்ணிக்கலாம். அதோட இன்டென்சிட்டி கூட வலி அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் இஸ் அ கேம் சேஞ்சர் இன் மைக்ரைன். ஸோ போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபில்லர்ஸ்க்கு மட்டுமே கிடையாது, இந்த மாதிரி மைக்ரைன் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். ஓகே. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து ஹோம் ரெமெடிஸ் அதோடு கம்பேர் பண்ணிக்கிறாங்க. இந்த லைக் ஒத்த தலைவலி இருக்கா, நான் வந்து அரிசி போட்டு பேக்கில் போட்டு படுத்துக்குவேன், எனக்கு சரியாக போயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். அண்ட் அந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸில் வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இல்லைனா இதுக்கெல்லாம் நீங்கள் உடனே லைக் பெயின் மேனேஜ்மெண்ட் நீங்கள் சீக் பண்ணணும், அது நீங்கள் கவனிக்காமல் விட்டுடுறீங்க, அந்த மாதிரி பெயின் ஏதாவது இருக்கா? இல்லை, வீட்லேயும் நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்டுன்றது வலிக்காக பண்ணலாம். ஓகே. ஜென்ரலாக வாட் ஐ சஜஸ்ட் இஸ் ஜாயிண்ட் பெயின்ஸு இல்லை ஹெட்ஏக்ஸுக்கு மைக்ரைன் பேஷண்ட்ஸ் சொல்லும்போது ஆல்ரெடி அவங்களுக்கு மெடிக்கேஷன்ஸோடு இருப்பாங்க. இந்த மெடிக்கேஷன் கூட அவங்க ஒரு மைக்ரைன் டைரின்றது மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா ஒரு நோட்டில் இல்லை ஒரு உங்கள் ஃபோனில் எப்பெல்லாம் உங்களுக்கு வலி வருது, வலி வரோதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, வலி வர்றப்போ எவ்வளோ நேரம் இருந்தது, அது எவ்வளோ மருந்து எடுத்ததுக்கப்புறம் அந்த வலி சப்சைடாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு மைக்ரைன் டைரி மெயின்டைன் பண்ணணும். இது பண்ணுறப்போ என்ன ஆகும், இவங்களுக்கே வலி எதனால் வருதுன்றது கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ இது இந்த சின்ன ஹோம்ஒர்க் பேஷண்ட் அவங்க பண்ணிட்டு தான் ஆகணும். எங்ககிட்ட வரும்போது இதெல்லாம் பண்ணும்போது ஓகே இவங்களுக்கு நான் நாளைக்கு பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன்னும் போது இந்த பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் கூட என்னெல்லாம் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கணும், ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் எப்படி பண்ணிக்கணும், இதுக்கு கூட என்ன ஃபுட் இவங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. சில பேர்ல சாக்லேட் இல்லை கோகோ கோலா சாப்பிடும்போது மைக்ரைன்ன்றது அட்டாக் ஆகும்ன்ற சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட் ட்ரிகர்ஸ் என்ன இருக்குன்றது நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஹோம்மேட் ரெமெடிஸ் டெஃபினெட்லி ஒர்க் ஆகும் ஓரளவுக்கு. அது அளவு மீறி போயிடுச்சுன்னா டாக்டரோட உதவி எடுத்துக்கணும். இதே ஒரு ஜாயின்ட்ஸுக்கு வரும்போது நான் சிம்பிளாக சொல்கிறது ரைஸ் ஃபாலோ பண்ணுங்க. ரைஸ் என்னும்போது நீங்கள் சாப்பிட்றோன்னு நினைக்கிற ரைஸ் கிடையாது. RICE. என்னும்போது ரெஸ்ட். அந்த முட்டியோ இல்லை அந்த ஜாயிண்ட்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த ஜாயிண்ட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. சப்போஸ் முட்டியில் இருக்கா, நீங்கள் அதிகமாக நின்றுட்டு பண்ணுற வேலை நடக்கிற வேலை செய்யாமல் முட்டியை படுத்துக்கோங்க, முட்டி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. ஐன்றது ஐஸ் கம்ப்ரெஷன். அப்படின்னா ஒரு ஐஸ் கட்டி எடுத்துட்டு மெலிசான காட்டன் துணியில் ரேப் பண்ணி எந்த இடத்துல பிரச்சனை, எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல விட்டு விட்டு ஒத்தட கொடுங்க. இதனால வீக்கோன்றது கம்மியாகும், வலி கூட கம்மியாகும். 3வது கம்ப்ரெஷன். Cன்றது கம்ப்ரெஷன். அப்படின்னா அதுக்கு தேவை வீக்கோ இருந்துச்சுன்னா ஒரு பிங்க் கலர் எலாஸ்டிக் பேண்டேஜ் வரும் இல்லைங்களா, ரோஸ் கலரில், அந்த பேண்டேஜ் போடலாம். அதனால வீக்கோன்றது குறையும். 4வது என்னும்போது எலிவேஷன். உங்கள் அந்த ஜாயிண்ட் மற்ற உடம்புக்கே கொஞ்சம் ஹைட் லெவல் மேலே வச்சுட்டிங்கன்னா அது கொஞ்சம் வலி வீக்கோ கம்மியாகும், ஹீலிங்கு கூட ஹெல்ப் ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் எய்டாக எடுத்துக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் நாட் த சோல் ட்ரீட்மெண்ட். இது ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். பட் இதே மட்டுமே வச்சுட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாது. டைம் பீங்க் இது பண்ணுங்க. உடனே வீட்டில் இருக்கிறப்போ வலி இருந்துச்சா நீங்கள் ரைஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைஸ் மெத்தட் மீறியும் உங்கள் வலி ஒரு 2 நாளே கம்மியாகலன்னா டாக்டரோட உதவி எடுத்துக்கிறது பெட்டர். அண்ட் எந்த மெடிக்கேஷனும் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு இல்லை டைரெக்டாக ஃபார்மசி போயிட்டு எனக்கு வலிக்குது இதுக்கு மாத்திரை கொடுங்கன்றது ப்ளீஸ் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வாங்க வேண்டாம். உங்கள் உடம்பு பற்றி ஃபார்மசி ஆளுக்கு தெரியாது. உங்களுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, அலர்ஜி இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாமல் அந்த மாத்திரையை சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன வேணாலும் சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸோ இல்லை எந்த மருந்தும் நீங்கள் ஒரு ஃபார்மசி போய் வாங்கணும்னா டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் வாங்குங்க. அண்ட் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் டேட்டோட இருக்கும். அந்த டேட்டன்னு இவ்வளோ நாளைக்கு தான் எடுக்கணும். எப்படியும் வலி வருது, டாக்டர் எப்படியும் இதை பெயின் கில்லர்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு அதே பெயின் கில்லர்ஸ் தொடர்ந்து எடுக்கக்கூடாது. ஓகே. ஸோ டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் நீங்கள் ஃபார்மசியில் போய் மருந்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா தயவு செய்து
டாக்டரோட உதவி எடுத்துக்கோங்க. ஓகே. வலி மேலாண்மை குறித்து நிறைய டவுட்ஸ், நிறைய வந்துட்டு கொஷின்ஸ். என்ன இது வந்து நிறைய பேருக்கு ஃபெமிலியர் ஆகாத ஒரு விஷயமாவே இருந்தது. பட் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இப்போ இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு, நம்ம எவ்வளோ மாற்றிக்க வேண்டியது இருக்குது, அண்ட் இப்போது உடனே ஒரு பெயின் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், அண்ட் அது வளரோடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அண்ட் வளர்ந்துச்சுனாலும் என்ன பண்ணணும் அப்படின்றத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக கிளியர் பண்ணி கொடுத்ததுக்காக. தேங்க்யூ.